ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எந்த படத்தில் ரிவ்யூ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 2023 ரிலீஸ் ஆன பேசில் இயக்கத்தில் ராஜ் ஷெட்டி, சைத்ரா, சம்யுக்தா, தீபக் ஷெட்டி இவங்க எல்லாரும் சேர்ந்து நடித்த டோபி இந்த படத்தோட ரிவ்யூ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம இந்த ரிவ்யூக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஹார்ட் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ ராஜ் ஷெட்டி அவர் தான் இந்த டோபிங்கிற கேரக்டரில் பண்ணியிருக்காரு. அவர் ஒரு நாள் காணாமல் போயிடுறாரு. அண்ட் அதனால் அவரோட 2 பொண்ணுங்க போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அப்போ தான் அங்கே இருக்கிற இன்ஸ்பெக்டர் அவரை பற்றி விசாரிக்கிறாரு. இவர் இந்த டோபிங்கிறவர் யார், இவர் என்ன பண்ணிகிட்டு இருந்தார், இவரோட ஹிஸ்ட்ரி என்ன, இது எல்லாத்தையும் விசாரிக்கிறாரு. அப்போது அவருக்கு நிறைய உண்மைகள் தெரிய வருது. அதுக்கப்புறம் என்னாச்சு, இதுதான் இந்த படத்தோட ஹார்ட் ஆஃப் த ஸ்டோரி. இந்த படத்தில் பாசிட்டிவ்ஸ் எனக்கு நிறைய தெரிஞ்சது. அதில் நான் ஒன்றுன்னா சொல்கிறேன், கேளுங்க. ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெர்ஃபார்மன்ஸ். நம்ம ஹீரோ ராஜ் ஷெட்டிலேருந்து நடித்த சைத்ரா, சம்யுக்தா இப்படி எல்லாருமே அவங்க பெர்ஃபார்மன்ஸை ரொம்ப வெறித்தனமாக காட்டியிருக்காங்க. நம்ம ராஜ் ஷெட்டி அவர் பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், அவர் காணாமல் போன உடனே போலீஸ் ஸ்டேஷனில் அவரோட 2 பொண்ணுங்க அப்பாவை காணோன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுற விதமாக இருக்கட்டும், அவங்க அழுது புலம்புறது, இந்த மாதிரி சீன்லாம் ரொம்பவே தத்ரூபமாக உண்மையாக ஒரு அப்பா காணாமல் போயிருந்தால் பொண்ணுங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, போலீஸ் ஸ்டேஷனில் எந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க, எப்படி அழுவாங்க, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்னால் ரொம்பவே தெளிவாக எடுத்திருக்காரு டைரக்டர் பாசில். ஒரு நல்ல க்ரைம் த்ரில்லருக்கு எப்படி கதையை கொண்டு போனோமோ அந்த மாதிரி சூப்பராக கதையை கொண்டு போயிருக்காரு பாசில். அந்த இடத்துல அவரை நம்ம நிச்சயமாக பாராட்டியே ஆகணும். ஸ்க்ரீன் ப்ளே நம்ம கண்டிப்பாக சொல்லியே ஆகணுங்க. அவ்வளோ பர்ஃபெக்டாக சூப்பராக பண்ணியிருக்காரு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு நல்ல க்ரைம் த்ரில்லருக்கு எந்த மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே கொண்டு போனால் ஆடியன்ஸை படத்தோட கட்டி வைக்க முடியுமோ அந்த மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காரு டைரக்டர் பாசில். நிச்சயமாக இவரோட ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டிங்க்கு ஒரு 90 மார்க் கண்டிப்பாக கொடுக்கலாம். அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது. அதில் எந்த குறையும் கண்டிப்பாக சொல்ல முடியாது. படத்தில் அந்த போலீஸ்காரர் டோபிங்கிற கேரக்டரை பற்றி விசாரிக்க போகும்போது தான் அவருக்கு கிடைக்கிற நிறைய விஷயங்கள் அவர் ரொம்பவே ஷாக் ஆகிறாரு. இந்த மனுஷன் இப்படி தான் பண்ணியிருக்காரா, இவர் நல்லவரா கெட்டவரா, இல்லை ஏன் இப்படி பண்ணார், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காட்டின விதமாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப நல்லாவே இருந்தது. அதை நீங்கள் எப்படி இருந்ததுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நாங்கள் வெயிட் பண்ணுறோம். படத்துக்கு தேவையான மியூசிக்கை ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காரு மியூசிக் டைரக்டர். அதாவது ஒரு நல்ல க்ரைம் த்ரில்லருக்கு எப்படி மியூசிக் போட்டால் மக்களுக்கு அள்ளு விடுமோ அந்த மாதிரி மியூசிக் போட்டிருக்காரு நம்ம மியூசிக் டைரக்டர். அந்த இடத்துலையும் அவரோட உழைப்புக்கு கண்டிப்பாக நம்ம 90 மார்க் தாராளமாக கொடுக்கலாம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை எனக்கு. படத்தோட எடிட்டர், சினிமாட்டோகிராஃபர் ஆஸ் யூஷுவல் அவங்க பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே எங்களால் இவ்வளோ பெஸ்ட்டை கொடுக்க முடியாதுன்ற அளவுக்கு அது இருந்தது. நம்ம அதை படத்துலேயே பார்ப்போம். ரொம்ப ரசிக்கும்படியாக நேச்சுரலாகவே இருந்தது. அதுதான் இங்கே முக்கியமான விஷயம். இந்த படத்தில் நெகட்டிவ்னு ஒன்றும் பெருசாக சொல்ல முடியல. பட் ஒரு முக்கியமான விஷயம், இது ஒரு 18+ படம். அதனால் ஃபேமிலியாக உட்காந்து பார்க்காதீங்க. முக்கியமாக குழந்தைங்களோட உட்காந்து தயவு செஞ்சு பார்க்காதீங்க. அந்த அளவுக்கு வயலன்ஸ் காட்சிகள் நிறைய இருக்குது. அதனால் தனியாக பார்க்குறது ரொம்ப நல்லது. படத்தில் கிளைமேக்ஸ் காட்சிகள் ரொம்பவே நல்லா இருந்தது. அதை அவங்க மேக் பண்ண விதமாக இருக்கட்டும், அவங்க காட்டின விதமாக இருக்கட்டும், அதை நிச்சயமாக நம்ம பாராட்டியே ஆகணும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நான் முன்னாடி சொன்ன மாதிரி படத்தோட ரன்னிங் டைம் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் 28 நிமிஷம். அண்டு சில இடத்துல நம்ம போரிங்கை ஃபீல் பண்ணுவோம், இல்லை அங்கங்கே கொஞ்சம் லேக் ஆகிறத நம்ம பார்ப்போம். இது ஒரு நெகட்டிவ்னு இல்லை. இந்த விஷயத்த மாற்றிருந்தானா இன்னும் நல்லா சூப்பராக இருந்திருக்கும் படம். அந்த இடத்துல டைரக்டர் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி எழுதியிருக்கலான்னு இது என்னோட கருத்து. இது நெகட்டிவாக நான் சொல்லலை, இது என்னோட ஒப்பீனியனை தான் நான் இங்கே பதிவு பண்ணுறேன். படத்துக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் என்ன பார்த்தீங்கன்னா 10க்கு 7.5 கண்டிப்பாக கொடுக்கலாம். ஏன்னா இதில் நடித்த எல்லா ஆக்டர்ஸுமே பெர்ஃபார்மன்ஸை அப்படி தெரிக்க விட்டுருக்காங்க. அதனால் நிச்சயமாக 7.5 கொடுக்கலாம். ஒர்த் டு வாட்ச் இட். அண்டு முன்னாடியே சொன்ன மாதிரி முக்கியமான விஷயம், நீங்கள் தனியாக உட்காந்து பாருங்கள். ஃபேமிலியோடையோ கிட்ஸோடையோ உட்காந்து பார்க்காதீங்க. பிகாஸ் இது ஒரு 18+ படம். இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன நம்ம ஷாருக் கானோட டுங்கி, பிரபாஸோட சலார் இந்த படத்தோட ரிவ்யூஸும் நாங்கள் எங்கள் வீடியோவில் போட்டிருக்கோம். நீங்கள் கண்டிப்பாக அதையும் பார்த்துட்டு எது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் பதிவில் பதிவு பண்ணிட்டு போங்க. அந்த அளவுக்கு நல்லா இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. மேலும் இது போன்ற சினிமா அப்டேட்ஸ் தெரிந்து கொள்ள டீம்ஸ் யூ சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.